ஓகே. லாஸ்ட் இது வரைக்கும் முடிச்சோமா? அடுத்து பார்லிமெண்ட் பார்க்க போடுது. பார்லிமெண்ட் தானே முடிச்சோம் அது வரைக்கும். ஓகே, பார்லிமெண்ட் வந்து ஆர்டிகல் 79 to 122 பார்ட் 5ல இருக்கு. சரிங்களா? அதுல வந்து பார்லிமெண்ட்னா யார் யார் இதுல இருப்பாங்க அப்படின்னா, பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் ஒரு ராஜ்யசபா, சரிங்களா, த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஒரு லோக்சபா. சரிங்களா? லோக்சபா, ராஜ்யசபா, இந்த ராஜ்யசபா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், ஸ்டேட்டோட மேலவை. ராஜ்யசபாங்கிறது மேலவை, ஸ்டேட்ல மேலவை பேரு கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லோக்சபா கீழவை, அங்க வந்து ஸ்டேட்ல இருந்து ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ரெண்டு சேர்த்தது. பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா. இது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரெண்டு இருக்கு. சரிங்களா? ஸ்டேட்டுக்கு. ஓகேவா? இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் நாட் எ மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ். சரிங்களா? எய்தர் ஹவுஸ்னா ரெண்டுத்தையும் ஒரு மெம்பர் இல்ல. சரிங்களா? பட் ஹி இஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். ஆனா பார்லிமெண்ட்ல ஒரு அங்கம். பார்லிமெண்ட்னா வந்து உள்ள இருக்கவங்க மட்டும் பார்லிமெண்ட் இல்ல. சரிங்களா? ஸோ உள்ள இல்லாட்டினாலையும் ஒருத்தர் வந்து அங்கம் வகிக்கிறாருன்னா அவர் பிரசிடென்ட். சரிங்களா? in the in this respect, framers of the Indian Constitution relied on British system rather than American system. ஸோ இந்த முறையை வந்து நம்ம பிரிட்டிஷ்காரன்ட்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? அவங்க தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்காவோட பிரசிடென்சியல் சிஸ்டம் இல்ல. Unlike Britain and India, American president is not an integral part of the legislature. அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து அதோட லெஜிஸ்லேட்டர் சட்டம் இயற்றுபவர்களோட அங்கத்துல அவங்க இல்ல. சரிங்களா? பிரசிடென்ட் கேன், இந்த பிரசிடென்ட்னால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, சம்மன் அழைக்கிறது. சரிங்களா? அண்ட் prorogue both houses, வேண்டான்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிறது, ஒத்தி வைப்புன்னு சொல்லுவாங்களா அது. போத் ஹவுசஸ் ராஜ்யசபாவும் சரி லோக்சபாவும் சரி ரெண்டுமே. சரிங்களா? அண்ட் டிசால்வ் த லோக்சபா, கீழவை வந்து டிசால்வ் பண்ணலாம். அட்ரஸ் போத் ஹவுசஸ், எப்போ அட்ரஸ் பண்ணுவாங்க போத் ஹவுஸையும்? போத் ஹவுஸையும் உட்கார வச்சு பேசுவார் எப்போ? நியூ இயருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிப்பாங்களா, அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் செஷன்லயும் இது பண்ணுவார். சரிங்களா? போத் ஹவுசஸ் இஷ்யூஸ் ஆர்டினன்ஸ் வென் தே ஆர் நாட் இன் த செஷன் அண்ட் சோ ஆன். ஆர்டினன்ஸும் பண்ணலாம் ரெண்டு செஷன் இல்லைனாலும். President can dissolve Lok Sabha before completion of 5 years. 5 வருஷத்துக்கு முன்னாடி கலைச்சிடலாம். And this cannot be a challenge in any court of the law. இது வந்து என்ன செய்ய முடியாது, ஜுடிஷியல் ரிவ்யூ இல்ல. சரிங்களா? ஹிந்தி நேம்ஸ் ஆஃப் ராஜ்யசபா லோக்சபா வேர் அடாப்டட் இன் 1954. சரிங்களா? இப்ப புதுசா ஒண்ணு செய்திருக்காங்க, சம்விதான் சபா இன்னொன்னு, சனாதன் என்னமோ ஒரு, அது பாத்துக்கங்க என்னன்னு. புது நியூ பார்லிமெண்ட் பில்டிங் இருக்குல்ல, அதோட பேர் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 250. சரிங்களா? ஸோ 238 ஃப்ரம் த ஸ்டேட் அண்ட் யூடிஸ், மிச்சம் வந்து 12 வந்து நாமினேட்டட். சரிங்களா? இந்த 238 எலெக்டட் இன்டைரக்ட்லி, அண்ட் 12 வந்து நாமினேட்டட் பை பிரசிடென்ட். சரிங்களா? ராஜ்யசபா பிரசன்ட் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 245 பேர் மெம்பர்ஸ். அண்ட் திஸ் 229 மெம்பர்ஸ் ரெப்ரசன்ட் ஸ்டேட்ஸ். 221 ஸ்டேட்ஸ் ஆகும், 4 மெம்பர்ஸ் வந்து யூடியும், 12 மெம்பர்ஸ் வந்து என்னது நாமினேட் பை பிரசிடென்ட். எதுக்காக? லிட்ரேச்சர், சயின்ஸ், சோசியல் சர்வீஸுக்காக வேண்டி. சரிங்களா? இந்த யூஎஸ் ஆல் ஸ்டேட்ஸ் ஆர் கிவன் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இந்த செனட் irrespective ஆஃப் த பாப்புலேஷன். அங்க வந்து எல்லா இதுவும் இங்க நம்ம பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருப்போம். சரிங்களா? அங்க அப்படிலாம் இல்ல, எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவல் தான். இங்க யூபிக்கு அதிகமா இருக்கும். சரிங்களா? அதனால தான் ஹிந்தி பெட்ல யார் வந்து நல்லா ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து பிஎம் ஆகிறது தேடி இருக்கும். ஆனா அங்க அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே ஒரே தான். ஃபோர்த் ஷெட்யூல் ஆஃப் த கன்ஸ்டியூஷன் அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இந்த ராஜ்யசபா டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன். எங்க ஃபோர்த் ஷெட்யூல்ல இது போல சொல்லப்பட்டிருக்கு. 1 2 3 ஃபர்ஸ்ட் தான் சொன்னேன்ல, அது ஃபோர்த் வந்து ராஜ்யசபால அலோகேஷன் ஆஃப் சீட் ஸ்டேட்ஸ்க்கு என்னது அது மாதிரி ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நோட் ஒன்லி டெல்லி அண்ட் புதுச்சேரி அண்ட் ஜம்மு காஷ்மீர் ஹேவ் ரெப்ரஸன்டேஷன் இன் ராஜ்யசபா. 9 யூனிட் டெரிட்டரியில இந்த 4க்கு மட்டும் தான் வந்து ரெப்ரஸன்டேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்கன் செனட் அப்பர் ஹவுஸ் ஹேஸ் நோ நாமினேட் மெம்பர்ஸ். அமெரிக்கால பாத்தீங்கன்னா அங்க நாமினேட் மெம்பர்ஸ் கிடையாது, இந்தியாவில் மட்டும் தான் நாமினேட் மெம்பர்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன செய்வாங்க, ஆப்ஷன்ல அமெரிக்காவும் உள்ள இது பண்ணுவாங்க, இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுங்க. Members are elected by the elected members of the state legislative assembly by system of proportional representation by means of single transfer vote. போய் ஓட்டு போடுறது, அங்க நம்ம தேர்ந்தெடுப்போம், அவங்க போய் ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? The seats are allotted to the states in Rajya Sabha on the basis of population. சரிங்களா? இந்த இதுக்கு வந்து எத்தனை ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னா அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நடந்தது ராஜ்யசபா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்துருங்க. It is a convenient chamber
இட் இஸ் அ பெர்மனன்ட் பாடி. சரிங்களா, கன்யூன் சேம்பர்னா அதை டிசால்வ் பண்ண முடியாது. இது ராஜ்யசபாவை. லோக்சபா டிசால்வ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ நாட் சப்ஜெக்ட் டு டிசொல்யூஷன். ஹவர் 1/3 ஆஃப் மெம்பர் ரிட்டையர் எவ்ரி செகண்ட் இயர். சரிங்களா, ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னா செகண்ட் இயர்ல என்ன செய்வாங்க, 1/3 வந்து மூணு ஒரு பங்கு ரிட்டையர் ஆயிடுவாங்க. அப்ப அடுத்து 3/4னா ஃபோர்த் வந்து ரிட்டையர் ஆயிடுவாங்க. சரிங்களா, ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் என்ன செய்வாங்க, எவ்ரி செகண்ட் இயர் வந்து ரிட்டையர் இருக்கும். த ரிட்டையரிங் மெம்பர்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன் அண்ட் ரீநாமினேஷன் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் டைம். ரிட்டையர் ஆனவங்க திருப்பியும் உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சுக்கலாம். சரிங்களா, அப்படிதான் வந்து இன்னொருத்தர் இருக்காரு, ஜம்மு காஷ்மீர் சேர்ந்தவர், குலாம் நபி ஆசாத். அவர் வந்து ரொம்ப நாளா இங்க தான் இருக்காரு. இப்படிதான். சரிங்களா, நிறைய எம்பிஸ் வந்து அந்த மாதிரி ரீநாமினேஷன் பண்ணி நிறைய பேர் உள்ள வச்சிருப்பாங்க. ஓகேவா. அடுத்து இங்க வந்து லோக்சபா. இது வந்து லோக்சபா, இது ராஜ்யசபா. சரிங்களா, லோக்சபால மேக்ஸிமம் ஸ்டேட் 552. 530 பேர் வந்து ஸ்டேட்ல இருந்து 20 மெம்பர்ஸ் வந்து யூடில இருந்து 2 நாமினேட் மெம்பர். இது இப்ப இல்ல, ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸ் அடிச்சிட்டாங்க. சரிங்களா, பர்சன்ட் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 545 இருக்காங்க. 530 மெம்பர் ரெப்ரசன்ட் ஸ்டேட், 13 மெம்பர்ஸ் ரெப்ரசன்ட் யூடிஸ் அண்ட் 2 ஆங்கிலோ இந்தியன். இது ஆர்டிகல் 331 இல்ல இப்போ. இன் கரண்ட் 17th லோக்சபா நோ மெம்பர்ஸ் ஹஸ் பீன் நாமினேட் ஃப்ரம் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. யாருமே இல்ல. புரிஞ்சுங்களா. ம். அது கன்ஸ்டியூஷன் அசம்பிளி. அசம்பிளி மெம்பர் அது வந்து பிரிக்கல. அந்த அசம்பிளி தான் வந்து எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் லெஜிஸ்லேட்டிவாக கூடும், கன்ஸ்டியூஷன் அசம்பிளியாகவும் கூடும். சரிங்களா, அது பார்த்து வச்சுக்கோங்க. The Anglo-Indian Reserved Seats of Parliament, State Legislature of India was discontinued on 4th Constitutional Amendment Act 2019. இந்த கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி இது வந்து டிஸ்கன்டினியூ பண்ணப்பட்டுச்சு, தடை இது பண்ணப்பட்டாங்க. சரிங்களா. அது மெம்பர்ஸ் ஆர் டைரக்ட்லி எலெக்டட் லோக்சபால பை த பீப்புள் ஃப்ரம் த டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூஷன் இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் எலெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் பிரின்சிபல் ஆஃப் யூனிவர்சல் ரெப்ரசன்டேஷன். எல்லாமே வயது வந்தவர்களாக வந்து ஓட்டு போடுறது. சரிங்களா. மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா ஃப்ரம் த யூடிஸ் ஆர் ஆல்சோ சூசன் பை டைரக்ட் எலெக்ஷன். சரிங்களா. 61 Constitution Amendment Act 1988 voting age reduced to 18 from 21 years. 21ங்கிறது 18 வந்து கம்மியாக்கப்பட்டது வந்து 1900 கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி. இது முக்கியம், இது கொஸ்டினா கேட்பாங்க. அதே மாதிரி இட் இஸ் நாட் ஏ கன்யூன் சேம்பர். இஸ் நார்மல் டேர்ம் வந்து 5 வருஷம் தான். ஃப்ரம் த டேட் ஆஃப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப்டர் ஜெனரல் எலெக்ஷன் ஆஃப்டர் விச் ஆட்டோமேட்டிக்கலி டிசால்வ். 5 வருஷம் முடிஞ்சாலும் டிசால்வ் ஆயிரும். டேர்ம் கேன் பி எக்ஸ்டெண்டட் 1 more year at a time at a length of any length of during national emergency. நேஷனல் எமர்ஜென்சி படி வந்து ஒவ்வொரு வருஷமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். 5 வருஷம் முடியுது அப்படின்னா 6வது வருஷம் ரெசல்யூஷன் பண்ண முடியும், நீட்ட முடியும். திருப்பியும் வந்து முடியும் போது திருப்பி ஒரு வருஷம் நீட்ட முடியும். ஆனால் நேஷனல் எமர்ஜென்சி இருக்கும்போது மட்டும்தான். ஓகேவா. ஒன் ஃபோர்த் கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்றது அப்படின்னா, டு எக்ஸ்டெண்ட் ரிசர்வேஷன் டில் 25th January 2030 ஃபார் எஸ்சி எஸ்டிஸ். ஆர்டிகல் 330 332 சொல்லுது. எஸ்சிக்கு 330, எஸ்டிக்கு 332 ரிசர்வேஷன் நீட்ட சொல்லுது. டு லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் டிஸ்கன்டினியூ த ப்ரொவிஷன் ஆஃப் நாமினேட்டிங் ஆங்கிலோ இந்தியன்ஸ் ஆர்டிகல் 331. டு லோக்சபா 2 members அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பாடி 1 member. இதெல்லாம் பார்த்துச்சுங்க. 104வது கன்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இதெல்லாம் சொல்லுது. சரிங்களா. ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்து வச்சுங்கன்னா கொஸ்டின் வரும். ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் சிஸ்டம் ஃபார் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் வந்து யார் யாருக்கு, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், எலெக்ஷன் டு த ராஜ்யசபா, எலெக்ஷன் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். உங்களுக்குலாம் ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம், ப்ரொபோஷனா அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி இது கொடுக்குறது. சரிங்களா. இப்போ 1 பில்லியன் சொன்னா ஒருத்தர் 1 பில்லியனுக்கு, இல்ல 100 பேத்துக்கு ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி. அடுத்து மெம்பர்ஷிப் ஆஃப் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் மெம்பர்ஷிப் பண்ணணும், என்னன்னா குவாலிஃபிகேஷன். அஸ் லைட் ஆன் இந்த கான்ஸ்டியூஷன்ல சிட்டிசன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மேக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஓத் ஆஃப் அஃபர்மேஷன், உறுதிமொழி பிரமாணம் எடுக்கும் ஷெட்யூல் 3 படி. நாட் லெஸ் தேன் 30 இயர்ஸ் கீழே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடாது. ஏஜ் இன் கேஸ் ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் 30 வயசு கீழே இருக்கக்கூடாது. அதே லோக்சபா பொறுத்த வரைக்கும் 25 வயசு கீழே இருக்கக்கூடாது. 25 வயசுக்கு மேல, அது 30 வயசுக்கு மேல. சரிங்களா. எனி அதர் ப்ரொவைட் பை பார்லிமெண்ட் த்ரூ லெஜிஸ்லேஷன் ஆஃப் RPA Act 1961. இந்த ஆக்ட் படி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. as per provision of RPA Act 1951. இதுபடி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, must be registered as the elector of parliament constituency. சரிங்களா. அங்க ஓட்டு போட தகுதி உள்ளவங்க இருக்கணும். அவங்க பேர் வந்து எலக்ட்ரல் ஓட்டுல இருக்கணும். must be a member of SC/ST community in state or UT if contains reserve seat. சரிங்களா. ரிசர்வ் சீட் தனியாக ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதுல வந்து கன்சிடர் பண்ணா SC/ST-ஆவா தான் இருக்கணும் அவங்க. சரிங்களா. இதெல்லாம் வந்து ப்ரொவிஷன் இதுல சொல்லப்பட்டிருக்கு. கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, வித்தியாசம் பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொஸ்டினா கேட்டுருவாங்க. சரிங்களா. RPA என்ன கேட்டு வச்சிருக்காங்க பாருங்க. மினிமம் ஏஜ் ஃபார் கண்டஸ்டிங் எலெக்ஷன் ஆர்டிகல் 84 சொல்லுது. பஞ்சாயத்து அண்ட் அர்பன் பாடிக்கு 21 வருஷம்.
லெஜிஸ்லேட்டிவ் பாடி லோக்சபாவுக்கு 25, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ராஜ்யசபாவுக்கு 30 இயர்ஸ். சரிங்களா? இந்த ஏஜ் பார்த்து வச்சுங்க, மாற்றி மாற்றி எடுத்துவாங்க. சரிங்களா? இது வேணா கண்டுபிடிச்சோம். ஆனால் இதுவும் குழப்பிடும் உங்களுக்கு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ராஜ்யசபா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து மேலவின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அறிவு அதிகமாக இருக்கணும். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே டிஸ்குவாலிஃபிகேஷன் தகுதி நீக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைட் ஒன் கன்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஹோல்ஸ் எனி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் கீழே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ்ல நீங்க வேலை செய்யறது மூலியமா உங்க கவர்மெண்ட்ல இருந்து சம்பளம் வாங்குறீங்க, இல்ல எனி அதர் பர்க். அதுல வேலை செய்யறதுனால உங்களுக்கு ஏதாச்சும் லாபம் இருக்கும். பணத்தை தவிர இன்ஃபுளுன்ஸா இல்ல ஒரு பர்க்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த சேலரி இல்லாம மற்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதிகாரம், போர்டோட மெம்பரா மாறுது, தலைவரா மாறுது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ் உங்களுக்கு அது மூலியமா லாபம் வருது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுல பண்ண முடியாது. சரிங்களா? அன்சவுண்ட் மைண்ட் அண்ட் ஸ்டாண்ட், அன்சவுண்ட் மைண்ட் அண்ட் ஸ்டாண்ட் ஸோ டிக்ளேர்ட் பை கோர்ட். கோர்ட் வந்து இவர் வந்து மூளை சரியில்லை, இவரால வந்து டிசிஷன் எடுக்க முடியாது அப்படின்னு இது கொடுத்தாங்கன்னா, ஏன்னா அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட். சரிங்களா? தீர்க்க முடியாத கடன் இருந்துச்சுன்னா. சரிங்களா? நாட் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எனி அதர் ப்ரொவைட் பை பார்லிமெண்ட் த்ரூ லெஜிஸ்லேஷன் ஆஃப் ஆர்பிஐ. அதுக்கப்புறம் ஆர்பிஐ ஆக்ட்ல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கோ திருப்பி அமெண்ட்மெண்ட் பண்ணி ஏதாச்சும் கொண்டு வந்தாங்களோ அதுவும் இதுல அடங்கும். டிஸ்குவாலிஃபிகேஷன். சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் நல்லா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆர்பிஐல நல்லா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் சர்டன் ஆஃப் எலெக்ஷன் ஆஃபீசர்ஸ் ஆர் கரப்ட் பிராக்டிஸ். சரிங்களா? நீங்க குற்றவாளிகளாக அந்த இதுனால கரப்ஷனால கன்வெர்டட் ஃபார் எனி ஆஃபென்ஸ் ரிசல்ட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் 2 or more years. ராகுல் காந்தி இடையில டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணாங்களா, அது இதன்படி தான். சரிங்களா? 2 வருஷத்துக்கு அதிகமான ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு இதாகும். ஃபைல்டு டு லார்ஜ் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் இஸ் எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் வித் இந்த டைம். ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த டைம்குள்ள நீங்க உங்களோட எவ்வளவு வந்து செலவு பண்ணீங்க எலெக்ஷன்ங்கிறது சப்மிட் பண்ணணும். அதை ஃபைல் பண்ணாலுமே உங்களுக்கு இதாகும். பிளஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒர்க் ஆர் சர்வீசஸ், டிஸ்மிஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் சர்வீஸ் ஃபார் கரப்ஷன் டிஸ்லோயல்டி. இதனாலையும் ப்ரீச்சிங் ஆர் ப்ராக்டிசிங் சோஷியல் கிரைம், சிங்கிள் அன்டச்சபிலிட்டி, இந்த மாதிரி விஷயம்லாம் ப்ரீச் பண்ணாலும் இதை பண்ணுவோம். கன்விக்ஷன் ஃபார் ப்ரொமோட்டிங் எனிமிட்டி பிட்வீன் டிஃபரண்ட் குரூப்ஸ் ஆர் ஆஃபென்ஸ் ஆஃப் பிரைபரி. டைரக்டர் ஆஃப் மேனேஜிங் ஏஜென்ட் ஹோல்ட் இன் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இன் கோஆபரேஷன் வித் த கவர்மெண்ட் அட்லீஸ்ட் 25%. பிரைவேட் கம்பெனில 25% கவர்மெண்டோட இது ஷேர் இருக்குன்னு அந்த அந்த இடத்துல நீங்க மேனேஜரோ போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோ இருந்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் தான். ஓன் கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன், கட்சி தவறுதல். வாலண்டரி கிவ்ஸ் அப் பார்ட்டி மெம்பர்ஷிப், நீங்க தானே வந்து இந்த பார்ட்டி தேவையில்லைன்னு சொல்றது. ஓட்ஸ் ஆர் அப்சைன் ஆர் ஃப்ரம் ஓட்டிங் கான்ட்ரி டு கிவன் டைரக்ஷன், விப்னு சொல்லுவாங்க, கொறடான்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல. சரிங்களா? அந்த கட்சியோட முக்கியமான ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க கொறடா பவர்னு சொல்லுவாங்க, விப் பவர்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றோமோ அதுபடி தான் கேட்டாங்க. இந்த பில்லுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா ஓட்டு போட்டாங்க. இந்த ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னா ஓட்டு போடக்கூடாது, நீங்க போய் மாத்தி போட்டக்கூடாது. அப்படின்னா விப் உங்க மேல பாயும், உங்களை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? கட்சியோட தலைமைக்கு கட்டுப்படுதல். இண்டிபெண்டன்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ் ஜாயின்ஸ் அண்ட் எனி பார்ட்டி. சரிங்களா? இண்டிபெண்டா வந்து ஜாயின் பண்றாங்களா, ஜெயிக்கிறாங்களா சுயேட்சை தொகுதியில, அவங்க திடீர்னு இன்னொரு கட்சியில போய் ஜாயின் பண்றது. நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஜாயின் எனி பார்ட்டி ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் 6 months. சரிங்களா? நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னது உங்களுக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் எங்கேயாச்சும் போய் ஜாயின் பண்றது. வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம், ஆனா கட்சியில சேர்ந்தா உங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. ஆமா, பதவி நீக்கம் வச்சிருக்காங்க. வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இதுல இருக்கு. எல்லாம் மைன்யூட்டா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? நோட், டிசிஷன் ஆஃப் த பிரசிடென்ட் இஸ் ஃபைனல் ஆன் த கொஸ்டின் வெதர் த மெம்பர் இஸ் சப்ஜெக்ட் டு எனி அபவுட் டிஸ்குவாலிஃபிகேஷன். இதுல எல்லாம் வந்து அவர் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் என்னன்னு பிரசிடென்ட்டோட தீர்ப்பு தான் முக்கியம், ஃபைனல். பிரசிடென்ட் ஷுட் அப்டைன் ஒப்பீனியன் ஃப்ரம் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. பிரசிடென்ட் என்ன செய்யலாம், எலெக்ஷன் கமிஷன் கேட்டு அதன்படி என்ன செய்யலாம், இது பண்ணலாம். ஆனால் கட்டாயமா பயன்படணும்னு அவசியம் இல்லை. The disqualification under the 10th schedule is decided by presiding officer of the chairman Rajya Sabha, Speaker Lok Sabha, not by President of India. அதே மாதிரி 10th schedule ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்லுவாங்க. 10th 1952 எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 52nd அமெண்ட்மெண்ட். சரிங்களா? 52nd அமெண்ட்மெண்ட் 1952 பாத்துக்கங்க இது என்ன. சரிங்களா? ஸோ என்ன அமெண்ட்மெண்ட் பாத்துக்கங்க. அதுபடி வந்து தகுதி நீக்கம்ங்கிறது வந்து யாரு முடிவு பண்ணுவான்? ஸ்பீக்கரு, சேர்மன் தான். சேர்மன்னா வந்து ராஜ்யசபா, ஸ்பீக்கர்னா லோக்சபா. சரிங்களா? பிரசிடென்ட் இல்ல. ஆனா இந்த இதுல வந்து பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. இது கான்ஸ்டிடியூஷன்ல என்ன, ஆர்பிஐ ஆக்ட்ல என்ன, டிஃபெக்ஷன்ல மட்டும்தான், அந்த ஆக்ட்ல மட்டும்தான் சேர்மனும் இது ராஜ்யசபாவோட சேர்மனும் லோக்சபாவோட ஸ்பீக்கரும் டிசைன் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து யார் டிசைன் பண்ணுவாங்க? பிரசிடென்ட். எலெக்ஷன் கமிஷன் இருந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அட்வைஸ் வாங்கிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வெக்கேட்டிங் சீட்ஸ். சரிங்களா? டபுள் மெம்பர்ஷிப் வெக்கேட் பண்றது. எலெக்டட் டு போத் ஹவுசஸ் ஆஃப் மஸ்ட் இன்ஃபார்ம் வித்தின் 10 days ஆஃப் எல்ஸ் டிஃபால்ட் ராஜ்யசபா பிகம் வேக்கன்ட். சரிங்களா? இங்க ராகுல் காந்தி அமேத்தியும் வேற எங்கேயோ வந்து இது பண்ண, வயநாடு எதை விட்டாங்க? வயநாடு விட்டாங்க. அமேத்தியில் இப்ப வேற ஏதாவது இது பண்ணாங்க முன்னாடி. ஆமா, ரே பரேலியும்
வயநாடு வயநாடு வேணாம் சொல்லி. அப்ப எதுவுமே சொல்ல அப்படின்னா ராஜ்யசபா சீட் தான் வேக்கண்ட் ஆகும், லோக்சபா சீட் வேக்கண்ட் ஆகுது. சிட்டிங் மெம்பர் எலக்டட் டு அனதர் ஹவுஸ், ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பிகம் வேக்கண்ட். சரிங்களா? எலக்டட் டு டூ சீட் should opt to one else both become vacant. ஏதாச்சும் ஒண்ணு வந்து நீங்க ஆப்ட் பண்ணணும், இல்ல ரெண்டுமே வந்து காலி ஆயிடும் 10 நாளுக்குள்ள. இது a person cannot be member of both the parliament and state legislative if parliament seat become vacant if not resigned within the 14 days. 14 நாளைக்குள்ள அவங்க ரிசைன் பண்ணலாம் அப்படின்னா பார்லிமெண்டரி சீட் வந்து வேக்கண்ட் ஆயிடுன்னு சொல்றாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் specified in constitution on the ground of defection under the 10th schedule of the constitution. சரிங்களா? டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் 10th ஷெட்யூல் தான். சரிங்களா? ரெசிக்னேஷன் டெத் presiding officer of house. சரிங்களா? இதெல்லாம் ஆச்சு அப்படின்னா நீங்க இதாகும். உங்களுக்கு ஆப்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ட் மோர் தென் 60 days வித்வுட் பெர்மிஷன், அப்படின்னா உங்க சீட்டு காலி ஆயிடும். அதர் கேஸ் பார்த்தீங்கன்னா இஃப் எலெக்ஷன் இஸ் டிக்ளேர் வாய்ட், உங்களோட இது வந்து செல்லாதுன்னு சொன்னாலும், இஃப் எக்ஸ்பெல் பை ஹவுஸ் துரத்தி வச்சாலும், இஃப் இஸ் எலெக்டட் டு த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஒரு வைஸ் பிரசிடென்ட் பண்ணாலும், இஃப் அப்பாயிண்டட் டு த ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இதுனாலும். ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பிஃபோர் பிரசிடென்ட் ஒரு சம் பர்சன் அப்பாயிண்ட் பை ஹிம். சரிங்களா? இவர்னால யார் வந்து பதவி பிரமாணம் செய்ய வைப்பாங்க? பிரசிடென்ட். அவர் இல்ல அப்படின்னா அவரால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர். Before taking and subscribing to prescribed oath and affirmation, he cannot vote and participate in proceedings. இந்த இது இல்லாம உறுதிமொழி எடுக்காம நீங்க எந்த இதுவுமே செய்ய முடியாது. உள்ள போய் ஓட்டு போட முடியாது, அங்க பேச முடியாது. does not become eligible to the parliamentary privileges, immunities of he do so liable to penalty. சரிங்களா? உறுதிமொழி எடுக்காம நீங்க உள்ள போய் ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு இவங்க பொறுப்பாக மாட்டாங்க, நீங்க அதுக்குள்ள தண்டனை அனுபவிப்பீங்க. சரிங்களா? Salaries and allowances. Member of either house of the parliament are entitled to receive such salaries and allowances made determined by parliament. இது யாரு இது பண்ணுவாங்க? பார்லிமெண்ட் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. There is no provision pension in the constitution. உங்களுக்கு பென்ஷன் பத்தி வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்படல. Salaries of speaker, deputy speaker of Lok Sabha, chairperson, deputy chairman, Rajya Sabha are determined by parliament. However, they are charged on the consolidated fund of India. சரிங்களா? consolidated fund of India சார்ஜ். சரிங்களா? ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட், ஸோ இதெல்லாம் முக்கியம். சாலரிஸ் எல்லாம் வந்து இது பண்ணுங்க. The speaker and deputy speaker while assuming office do not make and subscribe any separate oath and affirmation. சரிங்களா? ஸ்பீக்கருக்கும் டெபுட்டி ஸ்பீக்கருக்கும் இல்லை, ஏன்னா அவங்க உள்ள ஏற்கனவே உள்ள ஆளுங்க தான். சரி, புது ஆளுகள் இல்லை. அப்போ அவங்க எம்பியோ எம்எல்ஏ ஆயிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இது பண்றாங்கனால அவங்களுக்கு தனியா வந்து ஓட் இல்லை. சரிங்களா? பாருங்க, இது பெரிய டாபிக். சரிங்களா? இது முடிச்சாலே பெரிய விஷயம். 12:45 வரைக்கும் போனோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, presiding officer of parliament, speaker of Lok Sabha article 93, chairperson of Rajya Sabha article 89. சரிங்களா? இவங்க வந்து எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு? இன்ஸ்டிடியூஷன் ஆரிஜினேட்டட் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1990 இருந்து. எது? லோக்சபாவோடது. சரிங்களா? ஜிவி மனுக்கர் த ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. சரிங்களா? எலெக்டட் பை த லோக்சபா ஃப்ரம் அமௌங் இட்ஸ் மெம்பர், அவங்களுக்குள்ளே இருந்து எலெக்ட் பண்ணவங்க தான் இவங்க ஸ்பீக்கர். சரிங்களா? டேட் ஆஃப் எலெக்ஷன் இஸ் ஃபிக்ஸ்ட் பை பிரசிடென்ட். சரிங்களா? இவங்களோட டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, எப்போ எலெக்ஷன் பண்றாங்க. அவங்களுக்குள்ளே தேர்ந்தெடுக்கக்கூடியது யாரு? பிரசிடென்ட். ரிமைன்ஸ் இன் ஆஃபீஸ் டூரிங் த லைஃப் ஆஃப் த லோக்சபா. லோக்சபா எவ்வளவு நாள் இருக்கோ அதுக்கு இவங்க இருப்பாங்க. ரெசிக்னேஷன் டு டெபுட்டி ஸ்பீக்கர். ரெசிக்னேஷன் பண்ணா டெபுட்டி ஸ்பீக்கரே கொடுக்கலாம். He can and the house can remove the speaker through a resolution passed by an effective majority. Effective majority என்னது? More than 50% of total strength of the house present and voting. 50% மேல வந்து present and voting இருக்கணும். As per Article 94 and 96 of the Indian Constitution. Resolution of removal shall be moved only after giving 40 days in advance notice. சரிங்களா? அட்வான்ஸா கொடுத்தா மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும். அது 14 நாள். When a resolution of the removal is under consideration of the house, he cannot preside at the sitting house. சரிங்களா? இவங்க ரெசல்யூஷன் பத்தி ரிமூவல் பத்தி பேசி உள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ அவங்க வந்து தலைவராக உட்கார முடியாது. அவர் கேன் vote in the first instance, not in case of equality vote. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சரிசமமா ஓட்டு இருக்கு, அப்ப இவர் என்ன செய்யலாம்? ஓட்டு பண்ணலாம். If the Lok Sabha is dissolved, the speaker does not vacate his house elected Lok Sabha means. சரிங்களா? டிசால்வ் ஆனாலுமே என்ன செய்ய வந்து கண்டினியூ ஆகலாம், புதுசா வந்து உள்ள வரவங்களுக்கு வரைக்கும். சரிங்களா? அடுத்து பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ். மெயின்டைன்ஸ் ஆர்டர் அண்ட் டெக்காரம் இந்த ஹவுஸ். உங்களுக்கு யாரு? லோக்சபா ஸ்பீக்கர். பேசுறவங்க லோக்சபா ஸ்பீக்கரை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? ஃபைனல் இன்டர்பிரட்டர். இவரோட முடிவு தான் இறுதி. எதுக்கு? ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா
rules and procedure and conduct of business of Lok Sabha and the parliamentary proceedings within the house. உள்ள என்னெல்லாம் நடக்கணுமோ அந்த விஷயத்துக்குலாம் வந்து இவர் என்ன சொல்றாரோ அதான் முடிவு. சரிங்களா? does not vote in first instance but can exercise casting vote in tie. சரிங்களா? இவர் பொதுவா வந்து என்ன செய்ய மாட்டாரு, ஃபர்ஸ்ட் ஓட்டுல இது பண்ண மாட்டாரு. சரிங்களா? கேஸ்டிங் ஓட்டு அப்படின்னா ரெண்டும் டை ஆகுது. அப்போ மூணாவதா ஒரு ஓட்டு தானே ஜெயிக்கும். அப்ப அந்த ஓட்டுக்கு மட்டும் இது பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து இவர் மேல ரெசல்யூஷன் பாஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? He preside over a joint sitting, Article 108 of the two houses. சரிங்களா? ஸோ ஜாயிண்ட் சிட்டிங்ல லோக்சபா ராஜ்யசபா வந்திருப்பாங்க. அப்ப யார் அது ப்ரெசைட் பண்ணுவாங்க? லோக்சபா ஸ்பீக்கர் தான். அலோ ஏ சீக்ரெட் சிட்டிங் ஆஃப் த ஹவுஸ் அட் ரெக்வஸ்ட் ஆஃப் லீடர் ஆஃப் த ஹவுஸ். சரிங்களா? சீக்ரெட் சிட்டிங் உட்கார வைக்கலாம். டிசைட் வெதர் a bill is money bill or not and his decision on this question is final. Endorse முடியாது. ஸோ மணி பில்ங்கிறது பாஸ் ஆன மாதிரி தான் கொண்டு வந்தாலே. அப்ப என்ன செய்வாங்க கவர்மெண்ட்லாம் நிறைய கான்ட்ரவர்சியான பில் எல்லாம் மணி பில்லுன்னு சொல்லிட்டு உள்ள அமைச்சு விட்டுருவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ மணி பில்னு யார் சொன்னா? இவங்க ஆளு தான் இருப்பாங்க. பிஎம் மெஜாரிட்டி யாரும் அவங்க கட்சிக்காரன் தான் உள்ள இருப்பாங்க. இப்ப என்ன செய்வாங்க? ஸோ ஸ்பீக்கரை வந்து இவங்க ஆள் தேர்ந்தெடுத்து அவங்க சட்டத்தை மணி பில்னு சொல்லி பாஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? Decide the question of disqualification of the member of Lok Sabha arising ground of defection. Decision subject to judicial review. கோஹிட்டோ கேஸ்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிஸ்குவாலிஃபிகேஷன் அந்த பார்த்தோம்ல ஆன்டி டிஃபெக்ஷன்ல அது கீழே வந்து யார் டிஃபெக்ஷன்ங்கிறது இவர் தான் முடிவு பண்ணணும். மிச்சது எல்லாத்துலயும் பிரசிடென்ட், இதுல மட்டும் இவர். சரிங்களா? அதனாலதான் இப்போ வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த ஆட்சியில முடி வந்து ஸ்பீக்கர் பொசிஷன் கேட்டாங்க இந்த சந்திரபாபு நாயுடு. அவங்க ஏன் அப்படி சொன்னா கட்சி உடைக்கிறது பண்ணிக்கிறது எல்லாமே வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து யாரோட கட்சி யாருக்கு அப்படின்னு சொல்ற உரிமை யாருக்கு இருக்கு? ஸ்பீக்கருக்கு தான் இருக்கு. அதனால சிவசேனா கட்சி உடைச்சாங்கல்ல, ஏக்தா ஷிண்டே, அப்புறம் இன்னொரு கட்சி உடைச்சாங்கல்ல உத்தவ் தாக்கரே கட்சி. அப்ப அது யார் சொன்னா? இவங்க தான் சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? அதனாலதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆனா இதோட விஷயம் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு சார்ந்திருக்கும் சொல்லி கொஹிட்டோ ஹோலன் கேஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் த சேர்மன் ஆஃப் ஆல் பார்லிமெண்டரி கமிட்டிஸ் ஆஃப் த லோக்சபா அண்ட் சூப்பர்வைஸ் தர் ஃபங்க்ஷன். சரிங்களா? பார்லிமெண்டரி கமிட்டிஸ் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் கமிட்டி வச்சிருப்பாங்க. அந்த விஷயத்து எல்லாமே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, இவர் தான் இது பண்ணிடுவார். எக்ஸ் ஆஃபீஷியல் சேர்மன் ஆஃப் பிசினஸ் அட்வைசரி கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி அண்ட் ஜெனரல் ப்ரொபோஸ் கமிட்டி எல்லாருக்கும் இவர் இருக்கிறதுனால இது ஒரு சேர்மனா மாறுவார். சரிங்களா? எக்ஸ் ஆஃபீஷியல் ஆனது ஒரு பதவினால இது ஒரு பதவி கிடைக்குது. சரிங்களா? ஸ்பீக்கர்னால இதுக்கு எல்லாத்துக்கும் தலைவர் அவர் தான். அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இம்பார்ஷியல் என்ஷூர்ட் பை. சரிங்களா? இண்டிபெண்டன்ஸ் தான் அந்த எதுக்கும் சாராம அவர் வந்து யாருக்கு பயாஸ்டா இல்லாம எப்படி இன்ஷூர் பண்ணப்படுது அப்படின்னா அவருக்குன்னு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இருக்கும். சரிங்களா? இவ்வளவு வருஷம் நீங்க இருக்கலாம், அதாவது அடுத்த ஆள் உள்ளவர் வரைக்கும் நீங்க ஸ்பீக்கரா தான் இருப்பாங்க. சரிங்களா? சேலரிஸ் அண்ட் அலோவன்ஸ் ஃபிக்ஸ்ட் பை பார்லிமெண்ட். சரிங்களா? பார்லிமெண்ட் தான் உங்களோட சேலரி அலோவ் பண்றாங்க சொல்ற. பிஎம்மும் அவங்க யாரும் இல்லை. அதே சார்ஜ் வந்து கன்சோலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அப்ப என்ன ஆகும், ரெகுலரா அவங்க போயிட்டே இருக்கும் உங்க அக்கௌண்ட்டுக்கு. ஒர்க் அண்ட் கான்டாக்ட் கனாட் பி டிஸ்கஸ் அண்ட் கிரிட்டிசைஸ் எக்ஸப்ட் வந்து சப்டைன் மோஷன். அவர் வந்து தப்பா செய்யறாரு, இது பண்றாரு, இது பண்ணாரு வந்து வெளிப்படையா பேச முடியாது. அதுக்கு பதிலா என்ன செய்யலாம், மோஷன் மூலியமா தான் பேச முடியும். அப்ப வந்து என்ன வேணா இது பண்ணிக்கலாம். அவரு வெரி ஹை பொசிஷன் பிளேஸ்ட் அட் த 7th ரேங்க் அலாங் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட சரிசமம் தான் யாரு, லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் 7th பொசிஷன்ல வச்சிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாரு, வைஸ் பிரசிடென்ட். சரிங்களா? அந்த ஆர்டர்ல 7th பொசிஷன் இவருக்கு தான். ரேங்க் ஹையர் ரேங்க் தேன் ஆல் கேபினட் மினிஸ்டர்ஸ் எக்ஸப்ட் த பிரைம் மினிஸ்டர், டெபுட்டி மினிஸ்டர். அவங்க தவிர அவங்க கீழே வருவாங்க. மற்ற எல்லாத்தையும் விட ஹையர் ரேங்க் தான் இவங்க. ஓகேவா? அடுத்து ராஜ்யசபாவோட சேர்பர்சன். வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எக்ஸ் ஆஃபீஸர் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. சரிங்களா? வைஸ் பிரசிடென்ட் தான் இது கூட சேர்மன். கேன் பி ரிமூவ் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் ஒன்லி இஃப் ஹி இஸ் ரிமூவ் ஃப்ரம் த ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். சரிங்களா? வைஸ் பிரசிடென்ட் ஆஃபீஸ் வந்து ரிமூவ் பண்ண மட்டும் தான் இவர் வந்து இங்க இருந்து ரிமூவ் பண்ண முடியும். அன்லைக் த ஸ்பீக்கர், த சேர்மன் இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் த ஹவுஸ். இங்க வந்து மெம்பர் ஆஃப் த ஹவுஸ், இங்க வந்து மெம்பர் ஆஃப் ஹவுஸ் இல்ல. சரிங்களா? Like speaker, chairperson Rajya Sabha cannot vote in first instance, but can cast a vote in case of equality of vote. Casting vote பண்ணலாம். ஸோ ரெண்டு டை இருக்கு, மூணாவது அவுட் தான் casting vote சொல்லுவாங்க. When a resolution of removal is under consideration of the house, he can take part in proceeding as normal member without right to vote. அவர் மேல வந்து ஒரு ரெசல்யூஷன் போகுது அப்படி சொன்னா அவர் என்ன செய்ய முடியாது, ரைட் டு ஓட்டு மட்டும் இல்ல பண்ண முடியாது, மிச்சபடி அவர் கலந்துக்கலாம். Salary and allowances fixed by parliament charged on the consolidated fund of India. சரிங்களா? இவரோடதும் சார்ஜ் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தான் ஸ்பீக்கரோடதும். பவர் அண்ட் டியூட்டி சிமிலர் டு ஸ்பீக்கர் எக்ஸப்ட் டூ ஸ்பெஷல் பவர் வந்து இவங்களுக்கு இருக்கு. ஸ்பீக்கர் டிசைட் வெதர் இஸ் அ பில் இஸ் அ மணி பில் ஆர் நாட் அண்ட் ஹிஸ் டிசிஷன் இஸ் அ கொஸ்டின் யாருக்கு, ஸ்பீக்கருக்கு. ஆனா அவர் கிடையாது. த ஸ்பீக்கர் பிரசைட் ஓவர் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் ஒர்க். ஆனா இவர் கிடையாது. சரிங்களா? இந்த ரெண்டு விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே வந்து சேர்மனும் ஸ்பீக்கரும் ஒண்ணுதான் சொல்றாங்க, எக்ஸப்ட் இந்த ரெண்டு விஷயம். இதுவே கொஸ்டின் கேட்கலாம். எல்லா விஷயங்களும் ஒண்ணுது,
எக்ஸப்ட் என்ன ராஜ்யசபா ஸ்பீக்கருக்கு மாறும் அப்படின்னு சொல்லி இந்த 2 பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு 3வது பாயிண்ட் ஆட் பண்ணி பண்ணலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரோடம். சரிங்களா? ஆர்டிகல் 95. ஸ்பீக்கர் ஆஃப் த லாஸ்ட் லோக்சபா வெக்கேட் இஸ் ஆஃபீஸ் இமீடியட்லி பிஃபோர் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் நியூலி எலெக்டட் லோக்சபா. சரிங்களா? ஸோ புதுசா எலெக்ட் ஆன படிச்சு அப்படின்னா பழைய ஆள் வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு அவங்க தேர்ந்தெடுக்கணும். உள்ள யார் எம்பிஸோ அவங்கள வந்து பிரசிடென்ட் டேட் சொல்லி தேர்ந்தெடுக்கணும். அப்ப கேப் இருக்கா? அப்ப அந்த கேப்புக்கு யாரு போடுறது? அந்த இடத்துல வரவர் தான் ப்ரோடம் ஸ்பீக்கர். புரிஞ்சுங்களா? ஸ்பீக்கர் ப்ரோடம் இன்ஸ்டிடியூஷன் டெம்பரரி ஆஃபர்ஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் த டிரான்சிஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஃப்ரம் ஓல்டு ஒன் டு நியூலி எலெக்டட் மெம்பர்ஸ். சரிங்களா? ஓல்டுக்கும் நியூலிக்கும் இடைப்பட்டவங்க தான் இவங்க. சரிங்களா? ஹி ஆல்சோ எனேபிள் த ஹவுஸ் டு எலெக்ட் நியூ ஸ்பீக்கர். அவர் தான் வந்து ஹவுஸை ரெடி பண்ணும். இங்க இல்லைங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரசிடென்ட் அப்பாயிண்ட் ஆல்சோ அட்மிஷன் ஓத் ஆஃப் நியூ மெம்பர் ஆஃப் லோக்சபா அஸ் ஸ்பீக்கர் ப்ரோடம். இது யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட். இவருக்கும் ஓத் இருக்கு. சரிங்களா? யூஸ்வலி த சீனியர் மோஸ்ட் மெம்பர் ஆஃப் த இஸ் செலக்டட். சரிங்களா? சீனியர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆர்டிகல் 95ல கொடுக்கப்பட்டிருக்கு. போதும் நம்ம சரிங்களா? ஸோ வந்துட்டு நம்ம வந்து கன்டினியூ பண்ணிடலாம்.